இந்த குழந்தை தண்ணியில் விழுந்த ஃப்ளக் அப்படியே கொண்டு போயிட்டு சாக்கெட்ல போடலான்ட்டு போறா. அந்த டைம்ல தான் அவங்க அம்மா அந்த பொண்ணை தடுத்து நிறுத்ததுக்காக பின்னாடில இருந்து ஓடி வராங்க. அவங்க அம்மா அந்த பொண்ணோட கையை பிடிக்கும் போது அந்த பொண்ணோட கையை தாண்டி அவங்க அம்மா கை போயிடுது. இப்பதான் தெரிய வருது இவங்க அம்மா இறந்து கொஞ்சம் வருஷங்க ஆகுது. இவங்க அம்மா இறந்தாலுமே இந்த குட்டி பொண்ணை பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்லாததுனால இவங்க இன்னும் உலகத்தை விட்டு போகாம பேயாவே சுத்திக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இவங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகுது. கார் இவங்களை இடிக்கலான்னு வரும்போது அவங்க குழந்தைய எப்படியாச்சும் பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி திரும்பிக்கிறாங்க. அங்க பக்கத்துல இருந்தவங்க கிட்ட என் குழந்தைய மட்டும் எப்படியாச்சும் காப்பாத்திருங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவாங்க. ஹாஸ்பிட்டலுமே அவங்களுக்கு குழந்தை நல்லபடியா பிறந்துரும். இவங்களுக்கு குழந்தை அழுது சத்தம் கேட்ட உடனே இவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடுது, நம்ம குழந்தை நல்லா தான் இருக்குன்னு. அப்பயே அவங்க கண்ண மூடி இறந்துடுறாங்க. ஆனா அவங்க அம்மா அந்த பொண்ணை விட்டுட்டு போகாம இன்னுமே ஆவியாகி அந்த பொண்ணு கூடவே தான் இருக்காங்க. ஆனா இவங்க பொண்ணோட கண்ணுக்கு மட்டும் இவங்க தெரியுறாங்க. அப்பதான் இவங்க போயிட்டு ஒரு மந்திரவாதியை பாக்குறாங்க, என் பொண்ணால மட்டும் எப்படி என்ன பார்க்க முடியுதுன்ட்டு. அதுக்கு அந்த மந்திரவாதியுமே நம்ம எதனா ஒரு குழந்தைய சுத்தி ரொம்ப நேரம் வந்துகிட்டே இருந்தோம்னா அந்த குழந்தைங்களால நம்மள பார்க்க முடியும்னு சொல்றாங்க. இவங்க அம்மாவும் அந்த குழந்தை கூடவே இருந்து இந்த பொண்ணை பத்திரமா பார்த்துப்பாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.